பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு. அம்மா, நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறதுக்கு. பெண்களே, உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்க? முழுசுமே தெரியுற மாதிரி வேணும்னே தானே தனியா எடுத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே, அதுல எப்படி தெரியுற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர். முதல்ல கேரளாவில் இருந்து தான் பிட்டு வாங்கிட்டு வந்து இங்க ஓட்டுவாங்க. அந்த படம் எடுக்கிறதுலயும் வல்லவர்கள் அவங்க தான். அவங்க ஆரம்பிச்சு விட்டதான். தமிழர்களுக்கு எப்போதுமே மலையாளிகள் தான் ஒரு விருப்பம். மலையாளிகளுக்கு தான் எங்களை பிடிக்காது, அதுதான் உண்மை. இது அதெல்லாம் உங்களுக்கு அங்க பிடிக்கும், சரி அதை விடுங்க, அது பெரிய கான்ட்ரவர்சியா. ஆனா எங்களுக்கு மலையாளிகள்னா பிடிக்கும். அவ்வளவு அட பரவாயில்ல விடு. பாலக்காடு ஞானும் பாலக்காடு பக்கத்துல கோயம்புத்தூர் ஆனும். நான் வயநாடுல நான் ஹெர்பேரியம் கலெக்ஷன் போனேன். அதில் எனக்கு கொஞ்சம் மலையாளம் ஞான் கொஞ்சம் பறையும். அதுக்கு மேல பாருங்க, அப்புறம் அம்மா தமிழ்ல பேசுன மாதிரி ஆயிடும். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு. அம்மா, நாங்க காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்றதுக்கு. உண்மையிலுமே நீங்க முகநூல், இந்த பேஸ்புக், இதுல எல்லாம் போங்க, இன்ஸ்டாவில எல்லாம் போங்க. நீங்க இது எங்க கிட்ட சொல்லாதீங்க, அவங்க கிட்ட தான் சொல்லணும். பெண்களே, உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்க? நீங்க பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர, பாவம் இது ஏதோ ஒரு படத்தை எடுத்து போட்டு அதுல என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வச்சா ஒரு லவ் வரும், இல்ல லவர்களை மனசால ஏத்துக்குவாங்க, எப்படி இது வியாபாரப்படுத்துறதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி, அப்படியே கொஞ்சம் தெரியுற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர, நான் முழுசுமே தெரியுற மாதிரி வேணும்னே தானே தனியா எடுத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே. ஆண்டவா, இப்ப யாரு காப்பாத்துறது? தமிழ் சினிமாவையெல்லாம் நம்ம காப்பாத்திடலாம். ஆனா இந்த முகநூலை பார்க்கிறவங்களை யார் காப்பாத்துறது? கரெக்டா? அதுல எப்படி தெரியுற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர். ஒவ்வொரு பெண்களும், நான் சொல்றது பெண்கள் அப்படி நடிக்கலன்னா ஆம்பளை எதுக்கு எடுக்கிறான்? அதனால மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள். அதே மாதிரி முதல்ல கேரளாவில் இருந்து தான் பிட்டு வாங்கிட்டு வந்து இங்க ஓட்டுவாங்க. அந்த படம் எடுக்கிறதுலயும் வல்லவர்கள் அவங்க தான். அவங்க ஆரம்பிச்சு விட்டதான். கரெக்டாக சில டைம்ல ராஜனுக்கு தெரியும், எப்பா எத்தனாவது ரீல்ல பிட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் ஓப்பனா ஏதாவது எத்தனாவது ரீல்ல வருது, அந்த ரீல் வருதுன்னா படம் பார்ப்பானுங்க. அப்புறம் கேளுங்க, அதுல வரலன்னு வைங்க, என்ன ஏன் வரல, இப்படியே முழு படமும் சில பேர் வராமையே ஏமாத்திடுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த விஷயத்திலையும் ரொம்ப ஃபேமஸ். நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ், நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் ஃபேமஸ்.